ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோட என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த பெருச்சாலியும் சின்னச்சாலியும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வீட்டுக்கு வரப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசில மணிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சு வீட்டுக்குள்ளே வந்தீங்களான்னு காலை வெட்டிடுவேன். நீங்கள் மரியாதை நீ என் பொண்ணை பிறந்ததே சாபம், நீ மரியாதை என் வீட்டுக்கு வராது, வெளியே போ அப்படின்றாங்க. என்ன தான் நம்மளுடைய இலக்கியாவோட அம்மா ரொம்பவுமே பாவம் பார்த்து அந்த அஞ்சலியை முதல்ல வீட்டுக்கு கூட்டுவானே. ஏன்னா வெளியில் இருந்தால் நமக்கு தான் அவமானம் பேசிகிட்டு இருந்தா அப்படின்னு மாதிரி சொன்னதும் பார்த்தீங்கன்னா, என்னம்மா நீ சொல்கிற அவளை இப்படியே துரத்தி விட்டுறலாம் அப்படின்ட்டு மாசிலம்மணி சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லட்சுமி நீ கூட்டு வா அஞ்சலி உள்ள அப்படின்ட்டு கூப்பிட்டு வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்படி புகுந்த வீட்டுக்கு போயிட்டு பிறந்த வீட்டோட மானத்தை வாங்கியிருக்கேன், நீ எல்லாம் நல்லா இருப்பே அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அஞ்சலி இலக்கியாவில் தான் என் வாழ்க்கை போச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் என் அப்பாவாக இருந்தால் மரியாதையை இவங்களை போயிட்டு அவங்க பொண்ணு அடிக்க சொல்லு அப்படின்ட்டு சொன்னது பார்த்தீங்கன்னா நம்ம லட்சுமிக்கு கோவம் இந்த அஞ்சலியை பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்குற. ஏன்டி இவ்வளோ நடந்தும் நீ இவ்வளோ பண்ணியிருக்க, இருந்தாலும் என் மகன் எதுவுமே சொன்னதில்லை, இவ்வளோ பண்ணி நீ திறந்தாத இங்கேயும் இதே மாதிரி தான் பேசிகிட்டு இருக்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அவளுக்கு உழவு சரியான அடி விழுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செந்தாமணிக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணி எல்லாம் உன்னால் தாண்டி, நீ வளர்த்த லட்சணம் தாண்டி, பாசத்தை கூட்டி வளர்டினே விஷத்தை கூட்டி வளர்த்துருக்க, எங்கே போனாலும் விஷமாகவே இருக்கா. கார்த்தியை கல்யாணம் பண்ணிட்டு போனதே ஃப்ராட் தணும், அந்த அசிங்கத்தையே துடைக்கல, அது வரைக்கும் இன்னொரு அசிங்கத்தை பண்ணிட்டு நின்று இருக்காளே, நான் என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நம்மளோட மாசிலாமணி இந்த சிந்தாமணி பற்றி லெஃப்ட் ரைட்டுன்னு வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனிமேல் நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆஞ்சலியை நம்மளுடைய மாசிலாமணி ரூமுக்குள்ளே இழுத்துட்டு போயிட்டு கதவு சாத்திடுறாங்க. என் அப்பா சாத்தாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறாங்க. நீ என்ன ப்ளீஸ்னு கெஞ்சினாலே நம்மளுடைய மாசிலாமணி அந்த டோரை திறக்கிறது இல்லைங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாசிலாமணியை நம்மளுடைய இலக்கியாவுக்கு கால் பண்ணி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இலக்கியா என்ன எப்படி உங்கள் மூஞ்சில் முழிக்கிறதுன்னு தெரில, சம்மந்தி அம்மா மூஞ்சில் எல்லாம் என்னை மன்னிச்சிருங்க, இப்படியாப்பட்ட பொண்ணு பெற்றதுக்கு இனிமேல் நான் என் பொண்ணு அங்கே வரமாட்டா, நான் பார்த்துக்கிறேன், இவ்வளோலாம் பெற்றதுக்கு நான் பெக்காதே இருந்திருக்கலாம், எனக்கு அசிங்கமாக இருக்குது, நான் உயிரை விட்டுறலான்னு போல இருக்குது அப்படின்னு. மாமா நீங்களாம் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கியா கிட்ட இலக்கிய மாசிலாமணி கிட்ட சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு உதவி பண்ணுமா, உங்களால் பேசுகிறதே எனக்கு அவமானத்தில் கூனி குறி செத்துருவும் போல் இருக்குது, எனக்கு ஒரு உதவி பண்ணு, உன்னுடைய மாமியார்கிட்ட நான் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாக ஒரு வார்த்தை சொல்லிடு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே சொல்கிறாங்க. ஒரு பெற்றவங்களை கண் கலங்க வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமாங்க. ஆனால் அந்த அஞ்சலி அந்த விஷயத்தை பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையில் உருப்படவே மாட்டாங்க. கடைசியில் பிச்சை எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மாசிலாமணி கையில் தாங்க நான் செஞ்சதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு கால் விழுந்து கதற போகிறாங்க. வரப்போகிற எபிசோடில் இதாங்க நடக்குது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணணும், மறக்காது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.